ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. அயலியும் சிவாவும் அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரூஸ்லியோட நம்பர்ல இருந்து கபிலனுக்கு கால் பண்றாங்க. அயலிக்கு அந்த நம்பர்ல இருந்து கபிலனுக்கு கால் பண்ணும்போது ஒரு வித பயத்தோட தான் காதில் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ பாவை தான் போனை வச்சிருக்காங்க. போன் ரிங் ஆகவும் கபிலன் கிட்ட கொடுக்குறாங்க. மாமா உங்க போன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது கபிலனும் அந்த போனை பார்த்ததுமே ப்ரூஸ்லி நம்பர்ல இருந்து கால் வந்ததை பார்த்து அவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்திராணி சொல்றாங்க, டே தாலி கட்டுற நேரத்துல எதுக்குடா போனை கொடுறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, அக்கா ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு கால் மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இத ரித்விகா வந்து பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. ரித்விகாவும் சரி பேசிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த காலை அட்டன் பண்ணி பேசும்போது கபிலன் வந்து சொல்றாரு, டே ப்ரூஸ்லி எங்கடா போன, உன்னால வருமா என்னைய போட்டு பாடாப்படுத்துறான்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அயலிக்கே தலையே சுத்திடுச்சு. அப்போ நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தா அந்த எக்ஸ் வேற யாரும் இல்ல, இந்த கபிலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து அப்படியே திகச்சு போயிட்டு நிக்கிறாங்க. இதை கேட்ட சிவானாலையும் என்ன பண்றதுன்னே தெரியல. கபிலன் அந்த போன் கால்ல பேசிக்கிட்டே இருக்காங்க, டே ப்ரூஸ்லி நான் உன்கிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா ஒரு பதிலுமே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து போனையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அயலி அந்த போன் அப்படியே கீழே போட்டு பின்னாடியே தள்ளி தள்ளி போயிட்டு இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அயலி பயங்கரமா அழுகுறாங்க. கபிலன் வந்து காலேஜ்ல நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து அயலி அழுதுகிட்டு இருக்காங்க. சிவா கிட்ட சொல்றாங்க, சிவா என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியலையே, இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கா ரித்விகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ரித்விகாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கு சிவா சொல்றாங்க, இங்க பாரு அயலி, நிலைமை கையை மீறி போயிடுச்சு, இப்போ கபிலன் ரித்திகா கழுத்துல தாலியை கட்ட போறாரு. இந்த மாதிரி நேரத்துல நீ போயிட்டு எல்லா உண்மையும் சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால நீ பேசாம அமைதியா இரு, கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்றாங்க. இதை கேட்ட அயலி சொல்றாங்க, இல்ல சீனியர், கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு அயோக்கிய என் தங்கச்சி கழுத்துல தாலி கற்றத எந்த ஒரு அக்கானால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா அழுகுறாங்க. நான் கூட கபிலனை சந்தேகப்பட்டப்ப நம்ம வந்து உண்மை தெரியாம சந்தேகப்படக்கூடாது, கபிலன் அந்த அளவுக்குலாம் மோசமா இருக்க மாட்டான் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ப்ரூஸ்லியோட நம்பர்ல இருந்து நான் எப்ப கால் பண்ணனோ அப்பவுமே என்னோட மனசெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு சிவா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ சிவா சொல்றாங்க, இங்க பாரு ஏலி, நீ சும்மா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கனால உன் தங்கச்சியோட தலையெழுத்து மாற போறது கிடையாது, கடைசி நேரத்துல கூட நம்மளால ஏதாவது செய்ய முடியும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அயலிக்கு தைரியம் சொல்றாங்க. அப்போ அயலி சொல்றாங்க, விடக்கூடாது சிவா, இப்படி ஒரு அயோக்கியனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் விட மாட்டேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சிவா சொல்றாங்க, அப்ப யோசிக்காத, நீ போயிட்டு உன் வேலையை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அயலி வேகமா அந்த இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்க கெட்டிமோல சவுண்டு கேக்குது. அந்த நேரத்துல கபிலன் வந்து ரித்விகா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்போ அயலி நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்க கெட்டிமேல சவுண்டு எல்லா சவுண்டுல அயலி கத்துறது யாரு காதுலுமே விழுகல. ரித்திகா கழுத்துல கபிலன் தாலி கட்டி முடிச்சிடுறாரு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் அயலி பயங்கரமா உட்காந்து அழுகுறாங்க. என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி வீணா போறதை என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துட்டு என்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அயலி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ சிவா வந்து அயலி கிட்ட சொல்றாங்க, அயலி நீ எதுக்குமே கவலைப்படாத, நம்மளுக்கு தான் அந்த எக்ஸ் யாருன்ற உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுல, இதுக்கப்புறம் அவனை நம்ம சும்மா விட்டு வைக்க கூடாது, இதுக்கப்புறமும் நம்ம இப்படி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த குற்றவாளி தப்பிச்சு போயிடுவான், நம்ம யாரு என்னங்கிறத எல்லாரும் முன்னாடியும் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அயலிய கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல அயலி சொல்றாங்க, இப்போ கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவனை பத்தின உண்மை தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு சிவா சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சா என்ன, அவன் குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுவானா, என்னதான் இருந்தாலும் நம்ம டீம் சொன்ன மாதிரி அந்த குற்றவாளி யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி கிட்ட சொல்றாங்க. அயலியும் சிவா சொன்னதை கேட்டுட்டு அப்படியே பயங்கரமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கபிலனை செம்மையா கேள்வி கேட்க போறாங்க நம்ம அயலி. கபிலன் கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையில இருந்து எந்திரிக்க வச்சிருவாங்க. அப்போ கபிலன் வந்து கேட்பாங்க, என்ன அயலி எதுவும் புதுசா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவாவும் அயலியும் ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்துப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ரித்விகா கழுத்துல நீ தாலி கட்டுறதை என்னால தடுக்க முடியல அப்படின்ட்டு நான் வருத்தப்பட்டாலும் ஆனா நீதான் குற்றவாளி அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு, சோ எங்களோட வேலையை நாங்க பார்த்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்திராணி கேக்குறாங்க, அயலி உனக்கு என்ன ஆச்சு, என்ன புதுசா ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு அயலியோட சித்தி அவங்க அப்பா எல்லாருமே சொல்றாங்க, அயலி உன்னால ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்துருச்சு, போதும் இதுக்கப்புறமும் பிரச்சனை பண்ணாத, உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நினைச்சனா
நீ வாய மூடிட்டு அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, என்னோட வேலைய தான் நான் பார்க்குறேன். என் வேலைய பார்க்க விடுறீங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அத கேட்ட அயலியோட சித்தி சொல்றாங்க, என்னடி உன் வேலை? பெரிய வேலை. என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா புரியிற மாதிரி சொல்லு. எதுக்காக மாப்பிள்ளைய இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அயலிய பார்த்து திட்டுவாங்க. அப்போ சிவா வந்து அந்த இடத்துல உண்மைய போட்டு உடைக்கணும். அயலி வேற யாரும் இல்ல. அவ வந்து ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்னு சொன்னோனே எல்லாருக்குமே அப்படியே மூஞ்சி வேர்த்து போயிடும். எல்லாரும் அயலிய பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. என்னப்பா தம்பி சொல்ற? அயலி வந்து ஐபிஎஸ் ஆபீசர்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம சிவா வந்து பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த இடத்துல நம்ம அயலி ஐபிஎஸ் ஆபீசர் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் கபிலனை அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அயலி குற்றவாளி யாரு அப்படிங்கறது தெரியாம தான் மாறு வேஷத்துல இந்த இடத்துல சுத்திட்டு இருந்தாங்க. அதான் குற்றவாளியவே கண்டுபிடிச்சாச்சே, இதுக்கப்புறமா எதுக்கு இந்த வேஷத்தெல்லாம் போட்டுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அயலி சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரித்விகா சொல்றாங்க, என்னக்கா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அயலி சொல்வாங்க, நீ கல்யாணம் பண்ணிருக்கியே இந்த கபில், இவன் சரியான ஃப்ராடு, பொறுக்கி. இவன் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கான் தெரியுமா? இவனை ஒரு டீம் போட்டு நாங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சொல்வாங்க. இதை கேட்ட ரித்விகாக்கு அப்படி தலையே சுத்தி போயிடும். அப்போ சிவா சொல்வாங்க, இவ சொல்ற எல்லாமே உண்மைதான். கபிலன் தான் குற்றவாளி. நாங்க எல்லாருமே ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த குற்றவாளியை தான் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தோம். ரொம்ப நாளா எங்களுக்கு கபிலன் மேல சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, ரித்விகா கல்யாணம் இருக்கே, நம்ம இதுல எந்த தடங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பொறுமையா பொறுத்து போனோம். ஆனா உண்மையான குற்றவாளி இவன் தான் அப்படின்ட்டு எங்களுக்கு எப்ப தெரிஞ்சுச்சோ அப்பவே நாங்க உண்மையை சொல்லிதானே ஆகணும். இதுக்கு மேல உண்மையை மறைச்சு எங்களால எதுவுமே செய்ய முடியாது. எங்க வேலையை தயவு செஞ்சு பார்க்க விடுங்க. கபிலனை நாங்க அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அயலி சிவாவும் சொல்லுவாங்க. அதுக்கு இந்திரன் சொல்லுவாங்க, வேணாப்பா, இது ரொம்ப தப்பு. இப்பதான் இவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணணும்னா அது எப்படி அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவாவும் அயலியும் ரெண்டு பேருமே எல்லா ஆதாரத்தையுமே காட்டுவாங்க. அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் இந்திராணி அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க, இப்படி ஒரு அயோக்கியனை அரெஸ்ட் பண்றது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கபிலனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. அப்பதான் அயலி வந்து உண்மையான ஐபிஎஸ் ஆபீசர் அப்படிங்கிற உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வரும். இவ்வளவு நாளா இவளை பத்தி தெரியாம இவளை எவ்வளவு பேர் அவமானப்படுத்திருப்பீங்க. ஆனா இவ இவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்து எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் கபிலன் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற உண்மைய இப்பதான் அயலி கண்டுபிடிச்சிருக்கா. சோ எங்களோட வேலையை நீங்க பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கபிலன் சொல்றாங்க, இங்க பாரு அயலி, இவ்வளவு நாள் நீ என் மேல எவ்வளவோ பழிய போட்ட, அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நீ சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது. என்னைய மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி கபிலன் சொல்வாரு. இதை கேட்ட அயலி வந்து சொல்வாங்க, மிஸ்டர் கபிலன், எங்களோட வேலையை தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சரி நாங்க சொல்றத நம்பாட்டினா எங்களை விட பெரிய ஆபீசர் வந்து சொன்னா நீங்க நம்பிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெரிய ஆபீசர்லாம் வர வச்சிருவாங்க. பர்மா கூட யாரெல்லாம் லிங்க்ல எடுக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ளிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி